ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை நீ நினைத்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. சந்தோஷமாக தூங்கி எழு. செல்வமே, உனக்கு வரும் வெற்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். தோல்விகள் எப்படி, எதனால், ஏன் வந்தது என்று நீ கற்றுக்கொண்டால் தோல்வி உன்னை விட்டு ஓடி போய்விடும். தோல்வியை பற்றி தெரிஞ்சுக்கோ. தோற்றுப்போவது தப்பில்லை. தோல்வி என்பது அடைக்கப்பட்ட ஒரு வழி பாதை அல்ல. அது வெற்றிக்கான வேறு பாதையை கண்டுபிடிக்கும் ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். தோல்வி தோல்வி என்று உன் மனதில் தொய்வடைய வைக்காதே. மதிப்பில்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறாது. தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயன் இல்லாதது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. வந்து போகும் சின்ன சின்ன வெற்றி வேண்டாம் என்பதாலே நிரந்தர வெற்றியை அடைவதற்கு நீ காத்திருக்க வேண்டும் தங்கமே. கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் காத்திரு தங்கமே. தன்னம்பிக்கை கொண்டு செயல்படும் எந்த முயற்சியும் உனக்கு வெற்றிதான். தலைக்கணக்கத்தோடு கடக்கப்படும் முயற்சி தோல்வியை மட்டும் அல்லாது ஒரு நல்ல பாடத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். பயப்படாதே. உன் குறிக்கோளை மட்டும் பார். தடைகள் மறைந்துவிடும். அதற்கான உத்வேகம் தானாக வந்துவிடும். வாழ்க்கையை பற்றி என்ன நினைத்தாய்? வாழ்க்கை குத்துச்சண்டை போன்றது. விழுந்த போது தோல்வி அறிவிக்கப்படாது. எழுதாத போதுதான் தோல்வி அறிவிக்கப்படும். அதனால் இந்த முருகன் சொல்வதை கேள். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து விடு. வெற்றி நிச்சயம். யாரையும் நீ மகிழ்ச்சியாக வைக்க நீ முயலவே வேண்டாம், முயற்சிக்கவே வேண்டாம். அவரவருக்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அறியாதவர்கள் அறிந்து உணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. அது உன் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற அர்த்தமாகாது. ஏன்னா அவரவர் மகிழ்ச்சி எது என்று உனக்கு தெரியாது என்பதுதான் இங்கே உண்மை. தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்று தானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்று ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி. சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளும் விதத்தில்தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் மகிழ்ச்சி. எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் தானே மகிழ்ச்சி. பார், ஒவ்வொருவர்களுக்கும் எப்படிப்பட்ட இடத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது பார். தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் மகிழ்ச்சி. இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இறந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்து சிந்தித்து இப்போது இருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துக் கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி. என்னதான் தன்னிடம் இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மனிதர்களை நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். இப்படி உன் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல் தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்தறிந்தவன் அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான். அதிலும் இருந்து அவர்களை விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு. அதை கடந்து நீ என்னதான் உன் மகிழ்ச்சியை இழுத்து வந்தாலும் தங்கமே, ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ என்னதான் உன் மகிழ்ச்சியை இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உன்னால் தர முடியுமா? இல்லை, தரவே முடியாது. எனவே உன் மகிழ்ச்சியில் நீ பூரணமாக இரு. உன் மகிழ்ச்சியின் தன்மை மற்றவர்களை கவனிக்க வைக்கும். இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும். யோசித்துப்பார். நான் சொல்வதெல்லாம் சரி என்று தோணும். நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அப்போது அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும், மாற்றும். இதை கடந்து நீ என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உன்னால் நிச்சயமாக கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உன் மகிழ்ச்சியை இழப்பது உன் மகிழ்ச்சியாக மாறும்.
கஷ்டமாகத்தான் இருக்கிறது நான் சொல்வது. இதை ஏற்றுக்கொள்வதே கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் இருக்கும். ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும் தங்கமே. இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ, திரும்ப திரும்ப கேள், அர்த்தம் புரியும் உனக்கு. எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, யதார்த்தமாக எப்படி இருக்க பழக வேண்டும், பேச வேண்டும், எல்லாம் தெரிந்து கொள்வாய். இப்போது இருக்கும் வாழும் காலகட்டத்தில் உனக்கு இதெல்லாம் தேவை தங்கமே. நான் சொல்வதை கேட்டுக்கோ. இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாய். அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று இந்த முருகனின் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து விட்டாயே. அப்படி நினைக்காதே. உன்னை கரிசனத்தோடு தான் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உனது இழப்புகளை திரும்ப பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த முருகன் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கோ. இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை பொறுமையோடு, எல்லையற்ற பொறுமையோடு, அதுபோல் நம்பிக்கையோடு, தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கனம் தெரியாமல் இருப்பதற்காக இந்த முருகனின் நாமத்தை உச்சரித்தபடியே இரு. எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்துக்கோ. அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. நான் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன். உன் மனதில் ஏற்படுகிற நடுக்கம், உன் மனதில் ஏற்படுகிற பயம், ஏன் என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் உன் புத்தி என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சூழ்நிலைக்கு ஏற்ப உன் இயல்பை மாற்றிக்கொள்ளும். நல்லதும் நினைக்கும். ஆனால் புத்தி எந்த நேரத்தில் என்ன இயல்பில் இருக்கும் என்பதை முன்னரே உன்னால் அறிய முடியுமா? இல்லையே. நீ அதை யோசித்து நிகழ்வுகள் நடந்த பிறகுதான் அந்த நிகழ்வுகளில் நீ என்ன செய்தாய் என்பது தெரிய வரும். இதை உனக்கு நான் சொல்ல காரணம், உன் யோசனை என்பது உன் மனதில் இருந்து வர வேண்டும். உன் மனதை எந்த விதமான சூழ்நிலைக்கும் பாதிக்காதவாறு வச்சுக்கோ. அப்படி இருந்தால்தான் உன் மனதில் உனக்கான வழி, அதற்கு என்ன என்பதையும் என்ன தேவை என்பதையும் உனக்கு தெரிய வரும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம் என்று உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. அது இருந்த இடம் தெரியாமல் அதை துடைத்து விடு. பின்னர் பார் உன் மனதில் இருக்கும் நிம்மதியும் அமைதியும். இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் சமமே. ஒருவருக்கு நல்லது செய். ஆனால் அந்த மனிதர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த முருகன் உன் கடினமான எல்லா சூழ்நிலையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைபிடித்து நான் எப்போதும் நடப்பேன். உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே. அனைத்துமாக உன் முருகன் இருக்கிறேன். இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.